அனைவருக்கும் வினோத் பரமையின் பணிவான வணக்கங்கள். என்னுடைய மாணவர்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். மந்திரம் சொன்னால் மழை வருமா, மந்திரம் சொன்னால் நெருப்பு மழை வருமா, மந்திரம் சொன்னால் பறக்க முடியுமா அப்படின்லாம் நிறைய கொஷின் உங்களுக்கு ரைஸ் ஆகும். இதை நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அதாவது மந்திரம் சொன்னால் மனம் நிலை பெறும். உதாரணத்துக்கு நம்ம நிறைய சூழல் இருந்து பள்ளிக்கூடம் போவோம், ஸ்கூலுக்கு போன உடனே நம்ம ப்ரேயர் வைப்பாங்க. அங்கே நிறைய தேசிய கீதமாக இருக்கலாம், நிறைய பாடல்கள் நம்ம பாடும்பொழுது என்ன ஆகிடும், அது ஒரு மந்திரம். அதை பாடும்பொழுது நம்ம மனம் வந்துட்டு நிலை பெற்று நம்ம வகுப்பறைக்கு வந்திருக்கோம், நம்ம பள்ளிக்கு வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு சூழல் நமக்குள்ள உணர ஆரம்பிக்கும். ஸோ அது ஒரு உதாரணத்துக்கு தான். அதாவது நம்மளுடைய மூதாதையர்கள் திருமூலர் திருமந்திரத்தில் அட்டாங்க யோகத்தில் அட்டமா சித்திகள் அப்படின்றத ஒன்று எழுதியிருக்காப்புல. இதில் 8 அட்டமா சித்திகள் இருக்குது. இதில் நம்ம லேகுவாகுது, அதாவது நம்மளை லேகுவாக்கிட்டோம் அப்படின்னாக்கா காற்று போல் ஆக்கிட்டு நம்ம பறக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் இருக்குது. ஸோ அதற்கெல்லாம் சரியான பயிற்சி இருக்கணும், சரியான குருக்கள் இருந்தாங்க அப்படின்னாக்கா அதுவுமே சாத்தியப்படும். புரியும் நினைக்கிறேன். வாழ்க யோகம், யோக விளையாட்டம் அடுத்த பதிவில்